சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் 2026. இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 4th பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த 4th பேஜ் தமிழ் என்பது மட்டுமல்லாம ஹிஸ்டரியும் நம்ம இணைச்சு என்ன செய்யறோம், அந்த பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேஜ் தமிழாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் 3rd பேஜ் வரைக்கும் கண்டக்ட் பண்ணி அதற்கான ஷெடியூல் கொடுத்து ஆசிரியர்களை பயன்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா 4th பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2nd பேஜாக இருக்கட்டும் 3rd பேஜாக இருக்கட்டும், ஸோ அந்த 3 பேஜுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலோட சரிங்களா, ஸ்டடி மெட்டீரியலோட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒன்லைனரும் இணைச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணோம். சரிங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் ரெண்டுமே கவர் பண்ணி ஆசிரியர்களுக்கு கொரியர் மூலம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 120 தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வினாக்களுடைய ப்ராக்டிஸ் அதே மாதிரி பயிற்சி வகுப்புன்னு சொல்லி டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம், இந்த 3 பேஜுக்குமே நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இதில் ஒரு மாற்றம் கொண்டு ஸோ 4th பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 4th பேஜில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம்னா ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ பிடிஎஃப் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மெட்டீரியலாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இதற்கான காஸ்ட்டு ரொம்ப குறைவாக நம்ம ஆசிரியர்களுக்காக வச்சுருக்கோம். ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியலுடைய லிங்க்கு சாம்பிள் எல்லாமே மொபைல் ஆப்ஸில் 1 or 2 டேஸில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மொபைல் ஆப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் பார்த்துட்டு அதிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த டெஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர்லேயே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 4th பேஜில் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம பிடிஎஃப் ஆர் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம், பிடிஎஃபாக கொடுத்துறோம், இல்லைன்னா போஸ்ட்டில் கொரியர் பண்ணிடுறோம். ஸோ ஒன்லைனரை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், டெஸ்ட் பேஜாக நம்ம கண்டக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் இந்த பேஜில் இருக்கக்கூடிய மாற்றம். சரியா, ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஸோ ஒன்லைனர் ரெண்டுமே சேர்த்து நம்ம கொரியர் கொடுத்துட்டு இருந்த சூழ்நிலையில் அதனுடைய காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியல, ஸோ பார்த்தீங்கன்னா அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் பயன்படுத்திக்கிற முடியலைங்கிற கான்செப்டில் அதை டெஸ்ட் பேஜாக உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ மொபைல் ஆப்ஸில் அதனுடைய பிடிஎஃப் கொடுத்துறோம், நீங்கள் நினச்சிக்கலாம் பயன்படுத்திக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நம்ம நினச்சிடறோம் கொரியர் ஆர் பிடிஎஃப் கொடுத்துறோம். அது போக இந்த 120 டெஸ்ட்டோட இணைச்சிடும் இந்த ஒன்லைனரை 200 ஒன்லைனர் டெஸ்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது போக 40,000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் கிளாஸ் இது சேமாக இருக்கக்கூடியதான். அப்போ இந்த 4th பேஜில் நம்ம மாற்றிருக்கக்கூடிய மாற்றம் ஒன்லைனர் புக்காக கொடுக்குறத பிடிஎஃபாக மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணிடுறோம், படிச்சுக்கலாம். அது போக டெஸ்ட்டாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அதோட ஏற்கனவே இருக்கக்கூடிய 120 டெஸ்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இது பார்த்தீங்கன்னா 4th பேஜுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த 4th பேஜ் என்பது பார்த்தீங்கன்னா ஜூன் 16. ஸோ இன்றிலிருந்து என்ன செய்கிறோம், இந்த 4th பேஜை நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த 4th பேஜில் ஆரம்பிக்கிறோங்கும் பொழுது ஸோ இதற்கு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஸோ இந்த 4th பேஜில் இணையக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய பகுதிகள் என்ன, ஸோ அதை தான் இதில் உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 3 நாட்கள் இந்த தேர்வு உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 3 நாட்கள் கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு. ஸோ முதல் தேர்வு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். 2வது தேர்வு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ 3வது தேர்வு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி என்ன செய்கிறோம், 3 தேர்வுகள் உங்களுக்கு நம்ம வாரத்தில் கொடுக்குறோம். இதில் இந்த செவ்வாய்க்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை ரெண்டுமே ஒன்லைனர் டெஸ்ட்டாக ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும் 4th பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பிளான்.
சரியா? ஸோ அப்போ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துறோம். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை படித்த ஒன்லைனரை டோட்டலாக வச்சு ஞாயிற்றுக்கிழமை MCQ பேட்டர்னில் நீங்கள் என்ன செய்றீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க. அப்போ நீங்கள் புத்தகத்தை நல்லா படிச்சுட்டு அதுலேருந்து ஒன்லைனர் கிரியேட் பண்ணி அதை படிச்சுட்டு அப்புறம் 4th பேஜோட MCQ டெஸ்ட்டை நீங்கள் எழுதும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்லாது, தவறும் நம்மளுக்கு ஏற்படாது. சரியா? ஸோ அப்போ வாரத்தில் 3 நாட்கள் தேர்வு. ஸோ இந்த 3 நாட்கள் தேர்வையும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணி எழுதிறீங்க. ஸோ இதற்கான ஷெட்யூல் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ 1 by 1 இந்த ஒன்லைனருக்கு 200 தேர்வு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ MCQக்கு 120 டெஸ்ட்டுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம மொபைல் ஆப்ஸில் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஃபோல்டரில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, போஸ்ட்டில் அதுக்கான கட்டணம் செலுத்தி நீங்கள் கொரியர்லேயும் புக்கை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இரண்டாவது 40,000 கொஸ்டின்ஸ் அதிலேயே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 40,000 கொஸ்டினையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய உங்களுடைய டைமை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்ன் தான் ஹிஸ்ட்ரிக்கும். சரிங்களா? வாரத்தில் 3 நாட்கள், 2 நாள் ஒன்லைனர், 1 நாள் MCQன்னு ஹிஸ்ட்ரிக்கும் இதே பேட்டர்ன் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ மற்ற 3 பேஜ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், அதே மாதிரி 3rd பேஜ். ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், MCQ டெஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஒன்லைனர் கொடுப்போன்னு சொல்லி நம்ம பிளான் ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது மிக விரைவில் இருக்கும். ஸோ எக்ஸாமை குறித்த தகவல் அதிகமாக வர்றதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பெண்டிங் வச்சுட்டு அடுத்து ஒன்லைனர் டெஸ்ட்டு கொடுத்து அதுக்கு பிறகு MCQ ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்கிற ஒரு ப்ராசஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மற்ற 3 பேஜையும் நம்ம இதிலேருந்து ரிலீவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் MCQ டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லைனர் டெஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை கவர் பண்ணி உங்களுக்கு கம்பல்சரி ஒன்லைனர் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இந்த ஒன்லைனருக்கான மெட்டீரியல் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணி வாங்க. ஸோ அடுத்த ஷெட்யூல் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், எக்ஸாம் டைமத்தை கன்வெர்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுப்போம். இப்போதைக்கு 4th பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இன்றிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஒன்லைனர் தேர்வாகவும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை MCQ டெஸ்ட்டுன்னு ப்ராசஸ் இன்னிலிருந்து கொடுக்குறோம். இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைனில் சாம்பிள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் லிங்க்கு 1 or 2 டேஸில் கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக சரிங்களா, 40,000 கொஷின் பேங்க் கொடுத்துருக்கோம், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது போக ஒன்லைனரும் அந்த மொபைல் ஆப்ஸ்குள்ளே கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் அந்த மொபைல் ஆப்ஸ்குள்ளே கொடுக்குறோம். அதையும் நீங்கள் 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கிடைக்கக்கூடிய டயத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க. இன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜ், ஸோ இதற்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். மொபைல் ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம், சாட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த சாட்டில் நீங்கள் 4th பேஜ் UGTRB தமிழ் 4th பேஜ், UGTRB ஹிஸ்ட்ரி 4th பேஜ்னு ஒரு குரூப் விசிபிள் ஆகும். ஸோ அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப் விசிபிள் ஆகும். அந்த குரூப்புக்குள்ளே தான் ஒன்லைனர் கொஷினோட PDF ஆன்சர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MCQ டெஸ்ட்டோட கொஷின் ஆன்சர் PDF எல்லாமே இந்த சார்ட் ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமை மாற்றுறோம், இன்றைக்கி எக்ஸாம் கொடுக்க முடியல, ஸோ இன்னி ஒரு நாள் எக்ஸாமை மாற்றி வைக்கிறேன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறது ஃபுல்லாமே இந்த சார்ட்டுங்கிற ஆப்ஷனில் தான். ஆக மொத்தத்தில் நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 ப்ராசஸ். ஒன்று ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் போய் மெட்டீரியல் கொஷின் பேங்க், ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ட் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேர்வுக்கான கொஷினை டவுன்லோட் பண்ணி OMR வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆசிரியர்கள் எப்படி தேர்வு எழுதணும், எங்கே போய் கொஷின் பார்க்கணுங்கிறதையும் சொல்லியாச்சு, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டோம். ஸோ இன்னைக்கான தேர்வுக்கான கண்டென்ட் என்ன, இந்த வாரத்தில் சரிங்களா 2 தேர்வு உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மொழி வரலாறு. சரிங்களா, மொழி வரலாறுங்கிறது நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த மொழி வரலாறு முதல் புத்தகம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலில் மொழி வரலாறுல முதல் தேர்வு உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து மொழி வரலாறுல 2வது தேர்வு வெள்ளிக்கிழமை.
அப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூன் 16, சரிங்களா? ஜூன் 16 செவ்வாய், சரியா? இந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் 16ல் நீங்கள் என்ன செய்றீங்க, மொழி வரலாறு புத்தகத்தை எடுக்கிறீங்க. ஸோ அதில் முதல் 35 பக்கத்தை மொழி வரலாறு புத்தகத்தை எடுத்து முதல் 35 பக்கத்தை நீங்கள் படிக்கிறீங்க. அதுலேருந்து 100 கொஸ்டின்ஸ் நம்ம நினைச்சிடறோம் ப்ராசஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, சரிங்களா? வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் 36வது பக்கத்துலேருந்து 70வது பக்கம் வரைக்கும் படிக்கிறீங்க. ஸோ இந்த 70 பக்கத்தை ரிவிஷன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை MCQ பேட்டர்னில் எக்ஸாம் எழுதுறீங்க, சரியா? ஸோ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 3வது தேர்வு, அதே மொழி வரலாறுல 71லேருந்து 105 பக்கம் வரைக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை மொழி வரலாறுல 106லேருந்து 140 பக்கம் வரைக்கும், சரியா? ஸோ இது ரெண்டையும் கவர் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை MCQ பேட்டர்னில் 2வது தேர்வு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணணும். ஹிஸ்ட்ரிக்கும் இதே பேட்டர்ன் தான். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல் எடுங்க. ஸோ அதில் முதல் 2 டாபிக், செவ்வாய் 1 வெள்ளி 1, அதை ரெண்டையும் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த பேட்டர்னை அப்படியே ஆசிரியர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 4th பேட்ச் குறித்த சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஆசிரியருடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு புது முயற்சியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம். 40,000 கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல், ஒன்லைனர், ப்ராக்டிஸ்னு ஒவ்வொரு ப்ராசஸும் இணைச்சு இந்த பேஜை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி ஸோ உங்களுக்கான ப்ராசஸை பார்த்துக்கோங்க. புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்கள் இதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி இணைஞ்சுக்கோங்க. ஸோ பயிற்சி தேர்வுகள் இன்றையிலிருந்து உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள், சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.